ஸோ கங்க்ராச்சுலேஷன் Thank you, மேடம். sir. ஓகே, இப்போ ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் 53வது ரேங்க் ரிட்டன் எக்ஸாமில். ஸோ இவங்க காலேஜ் முடிச்சு ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாமுக்காக திரும்ப படித்து குடும்ப தலைவியாக 2 பிள்ளைங்களை வச்சு வளர்த்து அவங்களுடைய பணி சூழ்நிலையை தாண்டி இந்த எக்ஸாமுக்கு படித்து ஸ்டேட் லெவலில் 53வது ரேங்க் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்காகவே இந்த ஒரு கடந்த ஒரு 3 வருஷமா படிச்சு இந்த வேலை அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ரேங்க்ல இந்த 27 சம்திங்கே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்ல மிக முக்கியமான பதவி. மொத்தம் இருக்கக்கூடிய 700 போஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 150 பதவி தமிழ்நாடு லெவலில் இருக்கிறதுல இவங்க ஒரு போஸ்ட் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பதவி. ஸ்டேட் லெவலில் ஒரு ரேங்க் எடுத்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாரதி அகாடமி டிஜிட்டல் பாரதி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ மேடம் இப்போ சொல்லுவாங்க, ஸோ இந்த எக்ஸாமுக்காக எப்படி படிச்சு இந்த எக்ஸாமை மெயின்ஸ் எக்ஸாமை கிராக் பண்ணாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இவங்க 156 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டு 2 இயர் ரெண்டுத்துக்குமே பாஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த எக்ஸாமுக்காக படிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாங்க அப்படின்றத மேடம் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸு, பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்த் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிட்ஸ் இருக்கறனால எனக்கு அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால ஒரு ஷெட்யூல் போட்டுப்பேன். அப்புறம் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே சாரோட நோட்ஸ் தான். ஒரு கொஷினாக எடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணி பாலிசி நோட் பார்த்து அப்டேட் பண்ணுவேன். இல்லை ஸ்கூல் புக்கில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிப்பேன். ஸோ நோட்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைடில் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 5 கொஷினாக சார் வந்து சொல்லியிருப்பாரு முன்னாடி வீடியோவில் 5 கொஷினாக வந்து எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5 எழுத முடியலனாலும் ஒரு 2-3 ஆச்சு நான் வந்து எழுதி பார்த்துப்பேன். டெய்லி வந்து என்னால் அதை திருப்பி நான் படித்தது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு எழுதி பார்த்துப்பேன். டெஸ்ட்டு வந்து ஒரு 12 டெஸ்ட் பக்கமாக எழுதியிருக்கேன். மெயின்ஸ் ஃபுல்லாக உட்காந்து 12 டெஸ்ட் எழுதியிருக்கேன். மீதி நாள் டெஸ்ட்டு எழுத முடியலனாலும் எழுதி பார்த்துப்பேன், படிச்சுட்டு எழுதி பார்த்துப்பேன். மேடம் இப்போ 2A ரெண்டுமே ஒரே சமயத்தில் படிச்சிங்களா, இல்லை 2Aக்கு தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்களா, இல்லை 2க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்களா? 2க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் ரீசனிங்கும் இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்கிட்டேன். கிளாஸ் இங்கே 2A போட்டிருந்தேன். ரீசனிங் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, 2Aல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க மேடம்? 2Aல வந்துட்டு 145 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். கொஞ்சம் ரேங்க் பின்னாடி தான் போயிடுச்சு. ஓகே, ஸோ 2 ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நல்ல பதவி வாங்கணும் அப்படின்றதுல 2க்கு ஆரம்பத்துலேருந்தே படிச்சிங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்களா, இல்லை இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சேன். பிலிம்ஸ் முடிச்ச நாள்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சேன். அக்டோபர் மந்த்ல இருந்து, செப்டம்பர்ல எக்ஸாம் இருந்துச்சு, அக்டோபர்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்க வச்ச 22 டெஸ்ட் 23 டெஸ்ட் நம்ம வச்சிருப்போம். எல்லாத்துக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணி நீங்க வச்சிட்டீங்க. டெஸ்ட் நீங்க 12 தான் எழுதிருந்தாலுமே கூட எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டீங்க இல்லைங்களா? ஆமா, நீங்க கொடுத்த மெட்டீரியல் தான். நான் நோட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். மெட்டீரியல் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு கொஸ்டின் என்ன கொஸ்டினோ அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ண முடிஞ்சா எடுத்து அதை நோட்ஸை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம மெட்டீரியல்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுங்களா? ஆமா, கண்டிப்பா. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. நான் அந்த ஆங்கிளில் நானே படிச்சிருந்தேன்னா படிப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா எக்ஸாம் அந்த டெஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி ஏற்கனவே அதை படிச்சு வச்சிருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சிலபஸ் ஆனா ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா. 2 மெயின்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்க. ஒரு லைன் ஒரு வேர்டு கூட விடாம அது ரிலேட்டடா அட்லீஸ்ட் ஒரு சம்திங் அது என்னன்னாவது நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே. இங்கிலீஷ் மீடியம் எழுதுனீங்களா, தமிழ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியம் தான் எழுதுனீங்க. ஸோ கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இல்லை? 3 மணி நேரத்துல எழுதுறது? நான் யூஸ்வலாவே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் எழுதுவேன். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு பெருசா பிரச்சனையா 3 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பேப்பர். ஓகே. கண்டென்ட் வந்து நல்லாவே கொடுத்தீங்களா, இல்ல ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா கொடுத்தீங்களா, எப்படி கொடுத்தீங்க மேடம்? எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபேக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பாயிண்ட் வைஸ் கிறிஸ்பா எழுத முடிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சது. பிரசன்டேஷனும் நல்லா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதாச்சு. பட் பாக்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ குரூப் 2ல வந்து பேப்பர் வந்து பெருசா கொடுத்துட்டாங்க. நார்மலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பெருசா இருந்தது. நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க? நீங்க மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 क्वेश्चन ஹாஃப் பேஜ்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே. மீதி எல்லாம் எழுதிட்டேன். தெரியாத क्वेश्चनனும் பெருசா இல்ல, ஓரளவு எல்லாமே நீங்க படிச்சது. சயின்ஸ்ல வந்துட்டு ஒரு 2 क्वेश्चन வந்து கொஞ்சம் டோட்டலாவே வேறையா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் இன்னும் சோஷியல் இஷ்யூஸ்ல ஒரு क्वेश्चन வேற, அதெல்லாம் ஆப்ஷன்ல விட்டுட்டேன். ஓகே. சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு நம்மளால அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே. இப்ப படிக்கிற பசங்க இப்ப பிலிம்ஸ்க்கு படிக்கிறாங்க,
மெயின்ஸ்க்கும் படிக்கிறாங்க. பிலிம்ஸ் படிக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஹார்ட் ஒர்க் தான். டெய்லி வந்து படிச்சு ரிவைஸ் பண்ணணும். ஓகே நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைப்போம். ஆனா அது வந்து மறந்து போயிடும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸ்கூல் புக் தாண்டி நீங்க படிச்சீங்க பிலிம்ஸ்க்கு? ஆமா, பாலிட்டி படிச்சேன், தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் படிச்சேன், ஓகே. லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சேன். வெங்கடேசன் புக்லாம் படிச்சீங்க ஹிஸ்டரிக்கு? ஆமா படிச்சேன். ஆனா ஃபுல்லா என்னால கவர் பண்ண முடியல. ஓகே கொஞ்சம் தமிழ்ல இருந்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டேன் நான். ஓகே ஓகேங்க. மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கிறதுங்க? மெயின்ஸ்க்கு வந்து அதை ஒரு வேர்ட் சிலபஸ்ல என்ன வேர்டு இருக்கோ எல்லாத்தையுமே அது ரிலேட்டடா எல்லாமே படிச்சுக்கணும். ஓகே. எழுதி பார்க்கணும் நிறையா. நிறைய எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பாயிண்ட்ஸ் பார்த்தா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எழுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. யோசிச்சு இந்த பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். சார்.